இலங்கை முல்லைத்தீவு பகுதிகளை சேர்ந்த 6 பேர் ராமேஸ்வரம் அடுத்த பகுதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரும் சட்டவிரோதமாக ராமேஸ்வரத்தில் நுழைந்ததாக தஞ்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த 6 பேர் ராமேஸ்வரம் அடுத்த சேரங்கோட்டையில் தஞ்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிங்கேஷ். வணக்கம் லிங்கேஷ், விவரங்களை வழங்கலாம். சாரா, பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த இலங்கை தமிழர்கள் ராமேஸ்வரத்துல தஞ்சமடைந்திருக்காங்க. இலங்கையில ஏற்பட்டிருக்க பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த சிவராசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மொத்தமாக 6 பேர் நேற்று இரவு இலங்கை மன்னாரில் சட்டவிரோதமாக கடல் வழியாக படகு புறப்பட்டு இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பகுதி அடுத்த சேராங்கோட்டையில இயங்கியிருக்காங்க. இலங்கையில தற்போது கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு அத்தியாவசிய பொருட்களான காய்கறி மற்றும் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் வாழ வழி தவித்து வர்றாங்க. இதனால இலங்கையில் வாழ்ந்து வந்த தமிழர்கள் பலர் குடும்பமாக அங்கிருந்து வெளியேறி அகதிகளாக தமிழருக்கு வர தொடங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டு முதலே இந்த வருகையானது தற்போது வரை நீடித்து வருகிறது. இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக வரக்கூடிய தமிழர்கள் படகு மூலம் தனுஷ்கோடி பகுதிக்கு வருகிறார்கள். அவர்கள் படகில் ரகசியமாக வருவதால அவர்களை அழைத்து வரக்கூடிய தனுஷ்கோடி பகுதியில் உள்ள மணல் திட்டுகளில் இறக்கி விட்டு சென்று விடுகிறாங்க. அவ்வாறு நடுக்கடல்ல மணல் திட்டு பகுதிக்கு தவித்தபடி நிற்கும் இலங்கை தமிழர்கள் கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடற்படை மீட்டு வருகிறது. அவ்வாறு மீட்கப்பட்டு வரும் இலங்கை தமிழர்கள் மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டு வருகிறாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இது இலங்கை முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த சிவராசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மொத்தமாக 6 பேர் அகதிகளாக இறங்கியிருக்காங்க. இவர்கள் முறையாக விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை மண்டபம் அகதிகள் மறுவாழ்வு நிலையத்தில் தங்க வைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.